இன்னும் நம்ம காலேஜ் குயின் வரவே இல்லையே. சரியா 9:30 மணிக்கெல்லாம் வந்துருவாளே. டேய், குன்னூர் ஸ்டேஷன்ல ஏறி லவ்டேல் ஸ்டேஷன்ல இறங்கி பல இன்னல்களையும் இடிகளையும் தாண்டி வர வேண்டாமா? அப்படியே 10 மணி 9 ஆச்சே. ஹலோ, நம்ம காலேஜ் குயின் வராடா. வந்துட்டாடா. ஆமா, காலேஜ் குயினை பத்தி பிரபுக்கு தெரியுமாடா? அவன் தான் 15 நாளா காலேஜுக்கு வரவே இல்லையே. இவன் வந்து 10 நாள் தானே ஆச்சு. போடா, முரளி சொன்னா பிரபு வந்திருக்கான்னு. அப்படியா? ஆமாண்டா. அப்படின்னா காலேஜ் குயினை பத்தி யாராவது ஒருத்தர் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. யாரு அது காலேஜ் குயின்? போன வருஷம் இருந்தாளே உமா, அவளோட அழகா இருப்பாளா? ஏய், தண்டத்துக்கு தானே உட்காந்துருக்க. சொல்றேன் காலேஜ் குயினை பத்தி. அவ என்ன பர்சனாலிட்டி தலைவரே, நம்ம காலேஜ் குயின் இருக்காளே. பிரபு, அங்க வர்றா பாத்தியா? அவதான் காலேஜ் குயின். நான் வர்றேன். இவதான் காலேஜ் குயினா? யா, அது சரி. இதான் தலைவரே டீடைல்ஸ். பேரு இந்து. சிரிச்சா அட்டகாசமா இருப்பான். ஆனா சிரிக்கவே மாட்டான். பிறந்தது கோயம்புத்தூர்ல. இப்ப இருக்கிறது உன் ஏரியா தான். குன்னூர்லயா? அட பாவீங்களா, சதி பண்றீங்களாடா? டேய் அசோக், நேத்து ராத்திரி நீ என்ன பார்த்தல, அப்பவே சொல்லியிருந்தா குன்னூர்ல இருந்து வரும்போது அவ கூடவே வந்திருப்பேன்லடா. ஏமா பூ வாங்கல? முழம் 30 காசு. என்கிட்ட நிறைய பூ இருக்கு, உனக்கு வேணா 25 பைசா தரேன். வாமா, பூ வாங்குமா. 2 முழம் பூ கொடுங்க. இது என்ன தம்பி? இப்ப உங்ககிட்ட பூ வாங்கிட்டு போனாங்களே, அதான் ரோஸ் எஸ்டேட்ட பாத்துக்கிறாரு தர்மலிங்கம். அவரோட அண்ணன் பொண்ணு. தர்மலிங்கமா? அதான் தம்பி, இந்த தமிழ் வாத்தியார் அம்மா புருஷன். ஓ, அவங்களா? அவரோட உறவுக்கார பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, பூ வாங்குனீங்களே அம்மனுக்கா? இல்ல, அனுமா இருக்கு. இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். 10 வருஷத்துக்கு முன்னால என் சம்சாரி என்ன மாதிரி அழகா இருந்தாலும் அதே மாதிரி இருக்கா. அதை எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுவதே. என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுவதே. எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுவதே. என்ன ஏறியாமல் உள்ளம் துள்ளி இத்தனை வயதிற்கு மேல் உமக்கு புதிதாக துள்ளி புதிதாக விளையாடுகிறதோ? என்னைவா கொமட்டில குத்துற? இரு, எங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை ஆள் வச்சு அடிக்கிறேன். ஏண்டி, உனக்கு எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி செந்தமிழ்ல பேசி என்ன அறம்பாடாதேன்னு? என்ன நினைச்சிட்டு குரங்குக்கென்று வாழ்க்கைப்பட்டு விட்டேன். இனி நான் மரத்துக்கு மரம் தாவித்தானே ஆக வேண்டும். மறுபடியும் அறம்பாடுற? உன் பல்லெல்லாம் உடைச்சிருவேன். உடைப்பீர்கள். நாங்கள் தமிழ் குல பெண்கள். புலியையே முரத்தால் அடித்து துரத்தியவர்கள். துரத்துவீர்கள். புளிய மட்டுமா துரத்துவீர்கள்? வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு, கத்திரிக்காய் எல்லாத்தையும் துரத்துவீர்கள். ஐயா. யார் ஐயா? வெளியே ஐயா. என்னையா? போங்கள் ஐயா. எங்களோட பெரிய தொல்லையா போய் பாருங்க. எப்ப பார்த்தாலும் கதவை தட்டிட்டு இருக்கான். இரு, திறந்துட்டு வர்றேன். ஐயா வணக்கம். யார் நீ? கோப்பெருந்தேவி அம்மையார் அவர்கள் இருக்கின்றார்களா? இப்ப உள்ளதா இருக்காங்க. அவங்க காணாம போனதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன். அப்ப யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்? அம்மையார் அவர்களே வணக்கம். வணக்கம், எனது சிறந்தாண்ட வணக்கம். வணக்கம். தாங்கள் யார்? நேற்றைய தினம் பட்டிமன்றத்திலே தங்களது உரையாடலை கேட்டேன். தங்களை காண வேண்டும் என்று வந்தேன்.
இப்போ உனக்கு குழுன்னு இருக்குமே. நீர் சற்று சும்மா இரும். தாங்கள் என்னை காண வந்ததின் நோக்கம்? அதாவது 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 எதையாவது சொல்லி தொலைவையா. நேற்றைய பட்டிமன்றத்திலே தாங்கள் உரையாடும் போது காதலனாக இருந்த கணவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று விட்டான் என்றதும், அவள் உடல் இழைத்து கைகளிலே கிடந்த வளையல்கள் அழுவி கீழே விழுந்து உடைந்தது என்றும், அதே கணவன் திரும்பி வருகிறான் என்றதும் அவள் உடல் பூரித்து உள்ளமெல்லாம் பூரித்து கைகளிலே கிடந்த வளையல்கள் சிதறி நொறுங்கி உடைந்தது என்று கூறினீர்களே, அதை இப்ப போறியா இல்ல உதைக்கட்டுமா? என்ன இது? என்னை காண வந்தவரை மரியாதை குறைவாக பேசுகின்றேன். இவனை உதைக்காம விட்டதே பெருசு. அம்மையார் அவர்களே, நான் வந்த வேளை சரியில்லை என்று எண்ணுகிறேன். சென்று வருகிறேன். நீங்க வர வேண்டாம், போனா போதும் போங்க. ஏண்டி இல்ல விளையாடுறியா? கட்டின புருஷனா இங்க நிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் காதல் நாடகம் பேசுறீங்களோ? பட்டிமன்றத்துல என்னடி பேசுன? என்ன பேசுன? கணவனை பிரிஞ்சா உடல் இளைக்கும், கணவன் வந்தா உடல் உப்புமோ. இங்க பாத்தியா? என்ன 8 மணம் துண்டு அணிந்திருக்கிறீர்? வேஷ்டி இல்ல, இந்த பெல்ட். இதற்கு என்ன? உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால முதல் ஓட்டையில போட்டிருந்தேன். இப்போ என் சொந்த செலவுல 2 ஓட்டை போட்டு அதுல போட்டு வச்சிருக்கேன். இத வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்றது? நான் எப்படி உப்புறது? உங்க சண்டையை வீட்டுக்குள்ள வச்சு கூடாதா? ஆமா, உள்ள போய் திட்டலாம். அடியே உள்ள போயிட்டியா? அந்த வர்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன? ஒன்றும் இல்லை, 10 நாள் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்க பேர் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சொன்னா மறந்து போயிரும். ஒரு பேப்பர் பென்சில் இருந்தா கூட எழுதி கொடுத்துட்டு போறேன். அவன் தான் சொல்லிட்டு அணுக மாட்டேங்கிறானே. பெத்த அப்பா அம்மா கூட என்ன பார்த்து காலேஜுக்கு போலையான்னு கேட்டிருக்காங்களா ஒழிய படிச்சையான்னு கேட்டது இல்லையாடா. என்னடா ஒரு மாணவனை பார்த்து கேட்கிற கேள்வியாடா இது? என்ன பார்த்து கேட்டா? என்ன கேள்விடா கேட்டா? படிக்க வந்தா என்ன பார்த்து பேப்பர் பென்சில் கொண்டு வந்து யாரு கேட்டாலே? அப்படியா கேட்டா? என்ன ஆனாலும் சரி, இத ஒரு சர்வதேச பிரச்சனையாக்கி நான் ஹைகோர்ட் வரைக்கும் போகல. டேய், இவளுங்க தான்டா இந்துக்கு சப்போர்ட் பண்றவங்க. பக்கத்துல வரட்டும். பெரிய மனுஷியான உடன் தண்ணி எடுக்க போன அவ தடுக்கி விழுகலானா, தடுக்கி விழுந்த அவளை மச்சான் தாங்கி பிடிக்கலானா, ஏலால ஒரு சின்ன கருப்பி பெரிய மனுஷியானா. ஏண்டா படிக்கிறது பிஎஸ்சி, சைட் இருக்கிறது பிகாம் ஸ்டூடெண்ட்யா? ஏய், நீங்க எல்லாம் படிக்கிறது தாண்டி மேல. யா அரசு. டேய், லைப்ரரிக்கு போமாடா. இந்து இங்க இருக்கும்போது என்ன லைப்ரரி கூப்பிடுறியா? சாயங்காலம் போல. டேய் டேய், அங்க வர்றா, கோம காட்டா வர்றா. யார் அவன் குடுமி கிடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு? Who is that man? That man from Istanbul. டேய், காலேஜ் தோக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இவனை கூட்ட அறுப்பமாடா? அதுவும் கரெக்ட் தான். ஐயா ஐயா, இங்க வாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? உங்களே தான், வாங்க. நடைய பாடுறா யூல் பிரினர் ஆட்டும். வாங்க. என்ன கண்ணுங்களா? ஐயாவுக்கு எங்க சின்னையம்பாளையமா? டேய், குடுமி நீளமா இருக்க பார்த்தா தெரியல, நீளம் போடுறேன். சரியா சொல்லிட்டே கண்ணு. எங்க இங்க வந்தீங்க? ஒண்ணுமில்ல கண்ணு, நம்ம பையனை அடுத்த வருஷம் இதுல சேர்த்துடலாம்னு வந்தேன். இதுக்கெல்லாம் ஒரு பெரியவர் இருப்பாரு, அவரை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். மணி என்னாச்சு கண்ணு? எவ்வளவு ஒத்துக்குவீங்க? சுமாரா கொஞ்சம் இங்க வரீங்களா? இருக்கட்டும், பரவாயில்ல. நமக்குள்ள என்னங்க, வாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. பரவாயில்ல, வந்து நில்லுங்க. வாங்க வாங்க. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம மகனை காலேஜ்ல சேர்க்கணும்னா அவங்க அப்பனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு பெரியவர் கேள்வி கேட்பாரு. அபிப்பிராயம் எப்படி? அதெல்லாம் சொல்லிடு வர்றான். ஆளை பார்த்தா தெரியல. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லடா. அதெல்லாம் நான் சமாளிச்சுவேன் கண்ணு. ஏய், பாக்குறதுக்கு இடம் அடைய மாதிரி இருக்கிறான். நம்ம இங்கேயே ஒரு இன்டர்வியூ வச்சிருவோமா? உங்களை பார்த்தாலே தெரியுது எழுத்தறிவும் படிப்பறிவும் கிடையாதுன்னு. ஆமா தம்பி, நான் பள்ளிக்கூடத்து பக்கம் கூட ஒதுங்கினது கிடையாது. அதனாலதான் உங்க புத்திசாலித்தனத்தை நாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நாங்க ஒரு கேள்வி உங்களை கேட்போம். அது உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா 50 பைசா நீங்க எங்களுக்கு கொடுக்கணும். சரி. அதே மாதிரி நீங்க ஒரு கேள்வி எங்களை கேக்குறீங்க, அது எங்களுக்கு தெரியலன்னா 5 ரூபாய் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு தான் படிப்பறிவும் கிடையாது, எழுத்தறிவும் கிடையாது.
இந்த பாரு தம்பி, பணம் எவ்வளவு வேணாலும் கேளு, நான் தர்றேன். எங்க கிட்ட பணம் இருக்குங்க, உங்களுக்கு புத்தால்தானே இருக்குதான்னு தெரிய வேண்டாமா? அதனால நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. இடமடை நாட்டை ஏதாவது ஒரு கேள்வி கேட்க போறான் பாரு. 3 கண்ணு, 5 கை, 7 காலு, 2 வாலு இருக்கக்கூடிய மிருகம் ஏது? என்னடா அது? 3 கண்ணுங்கிறான், 5 கையுங்கிறான், 7 காலுங்கிறான், 2 வாலுங்கிறான். ஒருவேளை நம்ம பிரின்சிபால சொல்றானா? அவருக்கு ஏதுடா 2 வாலு? அதானே, அவருக்கு நெத்தி கண்ணு கூட கிடையாது. ஆமா, 1வது 2ஆம் கிளாஸ்ல இந்த மாதிரி ஏதாவது படிச்சிருக்கியாடா? இப்ப படிச்சதே ஞாபகம் இல்ல. 1வது 2வதுல படிச்ச எங்கடா ஞாபகம் இருக்க போகுது? பிரின்சிபாலிட்டே போய் கேட்டு பாப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். என்ன கண்டுகளா, இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? மணி ஆகுதுடா, பெல் அடிக்க போகுது. அவங்கிட்டே கேட்டு இப்ப வாது என்ன மிருகன்னு தெரிஞ்சுக்குவோம். ஐயா, அந்த மிருகம் என்னன்னு தெரியல, இந்தாங்க 5 ரூபாய். தயவு செய்து அந்த மிருகம் என்னன்னு சொல்றீங்களா? தெரியலையா? எனக்கும் தெரியாது. இந்தாங்க கேட்டானா? எக்ஸ்கியூஸ் மீ இந்து. என்ன? எதுக்காக நீங்க ரமேஷ் அடிச்சீங்க? பாஸ்கெட் பால் விளையாடும் போது கலாட்டா பண்ணா, அதுக்காக அடிச்ச. நீங்க அசால்ட்டா சொல்லிட்டீங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை நீங்க கை நீட்டி அடிச்சது தப்பு. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக கீழே வந்தவங்களை தூக்கி விட்டுருக்கோம், அதுக்குள்ள நீங்க அடிச்சிட்டீங்க. இத பாருங்க, காலேஜுக்கு புதுசா வந்தவங்களை ரேப் பண்ணக்கூடாது, தப்பு. ஆனா யூசுவலா ரேக் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? கலாட்டா பண்ண அடிச்ச, அதுக்கு இப்ப என்னங்கற? அது சரிங்க, அவங்கிறதுனால அடி வாங்கினா, அதே பொசிஷன்ல நான் இருந்திருந்தேன்னா? இது என்னன்னு தெரியுதா? செருப்பு நல்லாவே இருக்கு. இது கழண்டு கைக்கு வரும், தெரியுமா? பாவாடை ரொம்ப நல்லா இருக்கு. யூ பிளாடி! ஏய் போடி. சித்தப்பா! என்னம்மா? என்னம்மா கண்ணீர்? ஏம்மா அழுகுற? சொல்லுமா. என் கண்ணுல கண்ணீர் வர்றதுக்கு முன்னால என்ன நடந்தது சொல்லுமா. என்ன காலேஜ்ல ஒருத்த போடின்னு சொன்னாப்பா. என் பொண்ணை பார்த்து காலேஜ்ல ஒருத்த போடின்னு சொல்றதா? டேய், எவன்டா அவன் என் பொண்ணை பார்த்து போடின்னு சொல்றது? சொல்றா. சி, சொல்லுமா. அந்த பிரபு இல்லப்பா, அவன் தான் சொன்னான். நல்ல வேலை, பிரபுவா இருந்ததுனால போடின்னு சொன்னான். ரமேஷா இருந்தா வாடினே சொல்லிருப்பான். உன்கிட்ட வந்து சொன்ன பாரு. போமா. ஆய்,